யூத் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து விஜய் அவர்கள் திருச்சி பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு போகும்போது ஆதவர்ஜுனா கார் ஒரு போலீஸ்காரரோட கால் மேலே ஏறி அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாரு. இது வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தாலுமே கூட இந்த டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்கள் அதை எப்படி பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் ஒரு சைக்கோ, விஜய் அவர்கள் இதை விரும்புகிறாரு, அவரோட பிரச்சார கூட்டத்தில் எதுனா ஒரு ரத்த காவு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் திட்டமிட்டு பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் இதை கண்டு ரசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இந்த டிஎம்கே முழுவதும் டிஎம்கேயோட ஆட்கள் எல்லாருமே விஜய் அவர்களை அந்த கூட்டத்தை எப்படி பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு மாப் மென்டாலிட்டி கும்பல் இருக்கவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கலவரம் நடக்கணும், விஜய் அவர்கள் ஒரு சைக்கோ, அவருக்கு இந்த மாதிரியான விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும், அது அவர் ரசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கிறாங்க. அவங்கள அப்படிதான் பிராண்ட் பண்ணி ஒதுக்கி வைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சரி, இப்போ விஜய் அவர்கள் இந்த கரூர் வழக்கில் 41 பேரை கொன்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா நடந்த மீட்டிங்கில் நிறைய பேர் இறந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டனத்துக்குரியது தான். நேற்றுக்கு போலீஸ்கார் மேலே கார் ஏற்றினதும் ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தான். அதை நானுமே வன்மையாக கண்டிக்கிறேன். இதை நான் ஆதரிக்கவே இல்லை. ஆனால் இதை டிஎம்கே சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக கிடையாது. இப்போது 41 மரணங்களை கண்டு விஜய் ரசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே நீங்கள், இப்போது உங்களோட சிஎம்மோட டைரக்ட் கட்டுப்பாடில் இருக்கக்கூடியது டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் 32 பேருக்கு மேலே கஸ்டோடியல் டெத் ஆகிருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. போன தடவை ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் வெறும் பென்னிக்ஸ் ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு கஸ்டோடியல் டெத்தை வச்சு நீங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. அந்த அளவுக்கு ரோட்டுக்கு நின்று போராடி பயங்கரமாக அதை பிராண்ட் பண்ணீங்க. ஆனால் இப்போ 32 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சும் காணும், மூச்சும் காணும். இப்போது லாஸ்ட்டாக அஜித்குமார் வழக்கு கூட நேஷனல் மீடியா லெவலுக்கு ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அஜித்குமார் அவரோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா தப்பாக நடந்து போச்சு அப்படின்னீங்க. அந்த சாரி நீங்கள் வருத்தத்தோடு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அடுத்ததாக இப்போது ரீசெண்டாக அதே ஊரில் நடக்கிற கஸ்டோடியல் டெத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும்ல, நீங்கள் அதை நடக்காமல் பார்த்துருந்துருக்கணும்ல. அதுதானே அந்த சாரிக்கு உண்டான வேல்யூ. ஆனால் நீங்கள் அதை பண்ணவே இல்லையே. இப்போது நான் கேட்குறேன், சிஎம் அவர்கள் இதை ரசிக்கிறாரா, இதை வேணும்னே பண்ணுறாங்களா, இவங்க இதை திட்டமிட்டு செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதை நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? விஜய் அவர்கள் அதுக்கு பொறுப்பேற்கல, அதை பற்றி நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் சிஎம் அவர்களும் எந்த பொறுப்பும் எடுக்கலையே, இது மாதிரியான எந்த நியூஸுமே அவர் பற்றி பேசுறதே இல்லையா. டிஎம்கேவோட கட்சிக்காரங்க யாருமே இதை பற்றி பேசுறதே கிடையாது. இந்த 32 டெத்துங்கிறது இது கவர்மெண்டால ஃபைல் பண்ண ரெக்கார்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் ஏடிஎம்கே சார்பாக இருக்கவங்க 36 பேருக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அது 40க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய மீடியாக்கள் செய்தி வெளியிடுறாங்க. ஆனால் நம்ம 32ங்கிறதே கணக்கு வச்சுப்போம். இது கமிட்டான கிரைம். இது ரெக்கார்ட் செய்யப்பட்ட போலீஸ்கார் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒரு கிரைம். இது போக எத்தனையோ பேரை கூப்பிட்டு அடித்து வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா வீட்டில் படுக்கையாகி இறந்தவங்களோட கணக்கு நமக்கு லிஸ்ட்லேயே வரவே வராது. இந்த மாதிரியான மரணங்கள் 1000க்கு மேலே இருக்கும். அது போக நிறைய கஸ்டடி டெத்து எங்கள் போலீஸ்காரங்களே எத்தனை மறைச்சிருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கொடுத்து மறைக்கிறதெல்லாம் நம்ம எத்தனையோ படங்களில் பார்த்துருக்கோம். பட் நிஜத்துலேயே நிறைய போலீஸ்காரங்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரியான நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்து இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி செட்டில்மெண்ட் எத்தனை பண்ணியிருப்பாங்க. அது போக இந்த 12ஆம் வகுப்பு மாணவி ரேப் பண்ணப்பட்ட வழக்கில் ஒரு போலீஸ்காரங்களை நீங்கள் ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க? அவங்க சரியான வேலை செய்யலை அப்படிங்கிறனால தானே. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவரோட கண்ட்ரோல் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஏன் சஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க டிஎம்கே தன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சமூக நீதியான ஆட்சி, எல்லா சமூகத்தையும் ஒரே மாதிரியான பார்க்கக்கூடியவங்க, சோசியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான பல இது சொல்லிட்டு மனித சாக்கடையும் மனிதனே அல்றது மிகப்பெரிய குற்றம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரோட கடந்த 5 வருஷம் ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 38 சானிட்டரி ஒர்க்கர்ஸ் சாக்கடை அள்ளி அதனால ஏற்பட பாதிப்புல இறந்து போயிருக்காங்க. இவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லா பக்கம் மிகப்பெரிய அளவில் க்ரோத் இருக்குன்னு சொல்றாங்க. தன்னோட ஸ்டேட்டை யூரோப் நேஷனோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க டிஎம்கே. இப்போ ஹோட்டல்ல சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுக்கு கூட ஒரு ரோபோட் வந்துருச்சு. ஆனால் இந்த சாக்கடை சுத்தம் பண்றதுக்கு எந்த விதமான ரோபோட்டும் இல்லை, எந்த விதமான மிஷினும் இல்லை, எந்த விதமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. ஆனால் இது கொடுத்துருக்கேன், இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், அப்படி சொல்லியிருந்தா அப்புறம் எதுக்கு இந்த மரணங்கள் இதனால ஏற்படுது?
அதற்கு யார் பொறுப்பு எடுத்துக்குவா? அப்போ வந்து இது சாதிய வன்கொடுமை கீழே வந்து இதை ரசிச்சு பண்றதா தானே இது அர்த்தம். ஸ்டாலின் அவர்கள் வந்து வேணும்னே பண்றாரு, இதை வந்து இதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்படி அவர் நடவடிக்கை எடுத்துட்டாரு, அப்படி பண்றதா இருந்தாரு அப்படின்னா கடந்த 5 மாசமா வந்து சானிடரி ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்களே, அதை பத்தி கேட்கவும் இல்லை, அதை பத்தி எந்த மீடியாவும் பேசவே இல்லை, டிஎம்கே சேனலும் எதுவுமே பேசவே இல்லையே. அதற்கான காரணம் என்ன? அப்படி நீங்க வந்து டிஎம்கே அந்த அளவுக்கு ஆதரிக்க அப்படிங்கன்னா அந்த காரணத்தை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா முக்கியமான விஷயம் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு டேஞ்சட்கோ ஒர்க்கர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அதுக்கப்புறமா லேக் ஆஃப் வேகன்சி வந்து ஃபில் பண்ணாதனால மட்டும் நிறைய பேரை வந்து சின்னதாக வந்து ஹையர் பண்ணுவாங்க டேஞ்சட்கோவில் இருக்கிற ஒர்க்கர்ஸு. இப்போ லயன்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து மரம் ஏற மாட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஒர்க்கர் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து லோக்கல்லேருந்து ஹையர் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு சேலரி வந்து இப்போ பப்ளிக்கிட்ட இருந்து வாங்கி அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து 487 நான் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி லோக்கலாக ஹையர் பண்ணுறவங்க வந்து இறந்துருக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து மட்டும். இப்போ இதற்கான காரணம் என்ன? நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஒரு நாலேஜ் கொடுத்து ப்ராப்பரான ஆளை வந்து நீங்க வேலைக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் எதுவுமே நடந்திருக்காதுல்ல. நாலேஜ் இல்லாம நீங்க காசு வாங்கிட்டு இந்த மாதிரியான ஆட்களை போடுறதுனால தானே இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. இல்ல நாங்க வந்து ப்ராப்பரா தான் நடத்துறோம் அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகாதனால தானே லோக்கல்ல இருந்து பீப்புளை ஹையர் பண்ணி அவங்க ஒர்க்குக்கு கொண்டு வராங்க. அதனால தானே நிறைய பேர் வந்து நாலேஜ் இல்லாம இறந்து போறாங்க. இதற்கான காரணம் விளக்கமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுமா? ஆனா இதை பத்தி எந்த மீடியாவும் பேசுறது இல்லை. இதை பத்தி கேள்வி கேட்க விஜய்க்குமே வந்து தைரியம் இல்லை. இதை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கும் அந்த கட்சியில யாரும் இல்லை. அடுத்ததா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு ரோடு போடுறது, பஸ் ஸ்டாண்ட் ரோடுல ஏற்படுற அந்த பள்ளம் அந்த மாதிரி குழியில இருந்து மட்டும் எத்தனை பேர் இறந்து போறாங்க தெரியுமா? கடந்த 5 வருஷத்துல 612 பேர் வந்து இந்த மாதிரி ரோடு தப்பா போட்டு ரோட்ல இருக்கக்கூடிய குழினால வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல குழி தோண்டி வச்சிருவாங்க, ஆனால் அதற்கான எந்த ஒரு போர்ட் சிக்னலும் வைக்க மாட்டாங்க, எந்த அதுக்கான சேஃப்டி எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான மிஸ்லீடிங்னால வந்து கிட்டத்தட்ட 18,347 ஆக்சிடென்ட் நடந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ரேஷ் டிரைவ்னால வந்து இறந்தவங்க கிடையாது. இவங்க எல்லாமே கவர்மெண்ட்டோட நெக்லிஜென்ஸ், அதாவது அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யாதனால ஏற்பட்ட ஆக்சிடென்ட். இதற்கான பொறுப்பு யார் எடுத்துக்குவா? இது வந்து சிஎம் அவர்கள் தானே பொறுப்பு எடுத்துக்கணும். அவர் தானே இதெல்லாம் போடுறாரு, அவங்க தானே இது கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஆக்சிடென்ட் கண்டிப்பாக அது வந்து தவிர்க்க வேண்டியது தான். அதற்கு என்னதான் பொறுப்பு வந்து மக்கள்கிட்டையும் அந்த டிரைவர்கிட்டையும் இருந்தாலும் இது தொடர்ச்சியாக நடந்துட்டு வரும்போது அதற்காக வந்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டியதோ அதற்கான சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அது உங்கள் கடமையில் தானே இருக்குது, உங்கள் பொறுப்பு தான் அது. ஆனால் அது இதற்காக வந்து நீங்கள் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டீங்க, எந்த விதமான பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் நின்று ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அதற்கான மொத்த பிளேமும் அவர் மேலே சொல்லிட்டு அவர் வந்தாலே வந்து ரத்த காயம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கண்கூட தெரியுது. இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுங்கள். நானுமே வந்து அதற்கான சப்போர்ட் பண்ணுறேன். இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சார மீட்டிங்லேயும் போயிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அது நல்ல விஷயம் தான், சூப்பர் விஷயம், இதை வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அப்படி நீங்கள் பெருமையாக இதை பற்றி ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனால் அதனால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பாதிப்புக்குள்ளே இருக்காங்க கடந்த 5 வருஷத்தில். நேற்றுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட் பாய்சனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதற்காக வந்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருப்பீங்களா? இல்லை உங்கள் கட்சி சார்பாக வந்து இதை பற்றி எதனா சொல்லியிருப்பீங்களா? இல்லை அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்களா? இல்லை அந்த சத்ருவாதியாரை வந்து நீங்கள் மாற்றிருப்பீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் தெரியுதா இல்லை தெரியலையாங்கிறதே எனக்கு தெரியல. ஆனால் இதை பற்றி எந்த மீடியாவும் பேசாது, எந்த பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் பேச மாட்டாங்க, எந்த டிஎம்கே ஆதரவாளர்களும் பேச மாட்டாங்க. இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? கிட்டத்தட்ட 300 ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட் பாய்சன் கொடுத்துருக்கீங்க. இவங்களில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அதற்கு யார் பொறுப்பெடுத்துவா? இது வந்து ஒரு தடவை ரிப்போர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது வந்து யூஸ்வல். இது வந்து யாராவது அந்த ஒர்க்கரோட நெக்லிஜென்ஸ்னால நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கடந்த 5 வருஷத்துல 300 குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய நம்பர் இல்லையா? இதற்காக நீங்கள் என்ன பொறுப்பெடுத்துட்டீங்க? இதற்காக நீங்கள் என்ன வந்து இது பண்ணீங்க? அப்போ வந்து முதலமைச்சர் இதை வந்து விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி நான் குற்றச்சாட்டு வச்சா அதற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது மட்டும்தான் வந்து ரெக்கார்டில் வந்து இருக்கிறது. இது போக நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த ரோட் ஷோவில் அங்கங்கே ஃபங்க்ஷன் நடத்துகிற கூட்டத்தில் வந்து இறந்து போகிறாங்க. இதற்கெல்லாம் வந்து ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இல்லை. இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ளேம் பண்ண முடியாது கவர்மெண்ட்டை. பட் இதுக்கு எல்லாமே வந்து முழு காரணம் வந்து டிஎம்கே கட்சி மட்டும்தான்.
இது அவங்கள தாண்டின பொறுப்பு வந்து யாருக்குமே கிடையாது. அவங்க தான் இதுக்கு பொறுப்பு எடுத்துருக்கணும். ஆனால் இதை பற்றி எந்த நியூஸும் வராது. இதை பற்றின அறிவும் இதை சுட்டி காட்டி பேசக்கூடிய நாலேஜும் வந்து விஜய் அவர்களுக்கும் இல்லை, விஜய் அவர்களுக்கு கட்சிக்கு இல்லைங்கிறத வந்து இதை வருத்தத்துக்கூடிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் காட்டி நீங்கள் ஒரு அரசியல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நானுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் உங்களோட அரசியல் வந்து சினிமாத்தனமாக இருக்கனால தான் வந்து உங்கள் மேலே நிறையா ஹேட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்திருந்து ஒரு ப்ராப்பரான அரசியலை கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடே உங்களுக்கு ஓட்டு போடுறதுல வந்து தயங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க. ஆனால் உங்களோட அரசியல் வந்து எங்கே திருப்பி எங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருங்கிற ஒரு பயம் இருக்கனால தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டி இத்தனை பேருக்காக பிரச்சனைக்காக மக்களுக்காக நீங்கள் வந்து ரோட்டில் நின்று போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் உங்களோட போராட்டங்கள்லாம் வந்து என்ன வெளியே விடலை, என்ன அடிக்கிறாங்க, என்ன உதைக்கிறாங்க, எனக்கு அநீதி நடந்துச்சு, நேற்றுக்கு திருச்சியில் கூட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து போராடுறீங்க. இங்கே எத்தனை பேருக்காக எத்தனை பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை பேர் இங்கே தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ப்ராப்பராக செயல்படாமல் இருக்குது, எத்தனை ஊழல் நடந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் எந்த வார்த்தையும் பேசாமல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, எனக்கு வலிக்குது, எனக்கு வலிகள் தாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது எந்த விதமான அரசியல்? இதற்கு டிவிகே ஃபேன்ஸ் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆனால் இதற்காக டிஎம்கே நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்கன்றதான் இல்லை. உங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே ப்ராப்பர் ரெக்கார்டில் வந்து சிஎம் அவர்கள் வந்து கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கரூரில் நடந்தது வந்து கொலை குற்றமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இது எல்லாமே கொலை குற்றமாக தான் வரும். அதில் எந்த அளவுக்கு விஜய் அவர்களோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்கோ அதை விட அதிகமான ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து பொறுப்பில் இல்லை, நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கீங்க. உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இதற்கான எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் இதற்கான எந்த ஃபெசிலிட்டியும் நீங்கள் பண்ணலை, அதற்கான எந்த ஒரு அடுத்த ஸ்டெப்பு இது நடக்காமல் இருக்கிறதுக்கான எந்த ஒரு முன்னேற்றமும் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பாக நான் டிவிகே மேலே விமர்சனம் வைக்க தான் போகிறேன். அதற்காக டிஎம்கே நல்லவங்கன்னு நினைக்காதீங்க. நான் அப்படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. அடுத்ததாக ஏடிஎம்கேவா அப்படின்னு கேட்காதீங்க. நாளைக்கு ஏடிஎம்கேவோட ப்ராப்பர் லிஸ்ட்டில் இதே மாதிரி வரேன். போனால் கடந்த 5 வருஷத்தில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.